அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்ம வந்து பார்த்திங்களா ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450 வேகன்சி வந்துருக்குது. இது பில் கிளர்க்கு, ஹெல்ப்பர், வாட்ச்மேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 வேகன்சி வந்துருக்குது. இது அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே இன்டர்வியூ வரப்போகுது. அந்த இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்குறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஜாப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த ஜாப் நம்ம அப்ளை பண்ணலாம். போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா பில் கிளர்க்கில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் 150 சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 150 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. மொத்தம் 450 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பில் கிளர்க்கு ஏதாவது டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி அப்படி இல்லைனா பிடெக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பர். இந்த ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பாஸ் 12th பாஸ் பண்ணியிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ச்மேன். இந்த கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஸ்ட் பாஸ் தான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பருக்கும் வாட்ச்மேனுக்கும் நீங்கள் 12th படிச்சிருக்கோன்னா, பில் கிளர்க்கும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில் கிளர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5,285 ரூபா மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பருக்கு உங்களுக்கு 5,218 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேனுக்கு 5,218 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேலரி கம்மின்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க நண்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலரி கம்மியாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பா. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நண்பா. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில் கிளர்க்கு, ஹெல்ப்பர், வாட்ச்மேன் இது மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 34 இயர்ஸ் வரைக்கும் அப் டு 34 இயர்ஸ் வரைக்கும் உள்ளே இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ மூலியமாக தான் செலெக்ஷன் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் அனுப்பும்போது உங்களுக்கு போஸ்ட் அனுப்புறது ஸ்பீட் போஸ்ட்டு அதில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் போஸ்ட் மூலிமா அனுப்பும்போது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கேட்கலையான்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பும்போது எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னா ரீஜினல் மேனேஜர், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லி வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 பில்டிங் 2nd floor பிஎஸ்என்எல் கேம்பஸு தலாக்குளம் மதுரைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு, நோட்டிஃபிகேஷனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பா. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுங்க நண்பா. இதை விட பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம சேனலில் ஜாப்ஸ் வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.